50 காசு தர்மம் செய்யும். 10,000 ரூபாய் வர்றவன் வந்து 1000 ரூபாய் தர்மம் செய்யிட்டேன். 50 அவன் 10 ரூபாய் வருமானம் வருதா, நான் தான் கொடுப்பா. ஒரு பேரிச்சம்பழம் தான், 10 பேரிச்சம்பழம் கிடைக்குதா, ஒரு பேரிச்சம்பழத்தை கொடு, பாதியை கொடு. ஒரு பேரிச்சம்பழ துண்டை கொண்டாவது நீ என்ன செய்ய தர்மம் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு கேட்டா, மறுமையில போய் நிப்பான் மனுஷன், இந்த பக்கம் பார்த்தா நரகம், அந்த பக்கம் பார்த்தா நரகம், ஒண்ணும் வழி இருக்காது. அப்ப நீங்க அப்ப சொல்றாங்க, நீங்க நரகத்தை இத்தக்குன்னால நரகத்தில் நீங்க தப்பித்துக் கொள்ளுங்கள். உலவு பிசுக்கு தம்ரா, ஒரு பேரிச்சம்பழ துண்டை கொடுத்தாவது நரகத்தில் தப்பித்துக் கொள்ளுங்கள். தர்மம் தான் நரகத்தில் நம்மளை காக்கும். வெறும் தொழுகை நம்ம மாத்திரம் காக்காது. நம்மள்கிட்ட இருக்கிறவரை எதையாவது கொடுக்கணும். நம்மளுக்கு இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், அடுத்த ஆள் கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இவ்வளவு வலியுறுத்தி சொல்றாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு சஹாபி, ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் முஸ்லிம்கள் உள்ள ஒரு ஆள். அலி, அபூபக்கர், ஹதீஜா நாயகி மாதிரி அந்த சீனியர் முஸ்லிம்ல ஒரு ஆள் யாரு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். அந்த இப்னு மஸ்ஊத் அவர்கள் வந்து ரொம்ப வறுமை. இப்னு மஸ்ஊத் வந்து ரொம்ப வறுமையில் இருக்காரு. மதீனாவுக்குள்ள போன பிறகு அவங்க மனைவி கொஞ்சம் வசதியான ஆளா இருக்கிறாங்க. அவங்க மனைவி ஜெய்னப் வந்து ரொம்ப வசதியா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த தர்மத்தை பத்தி சொன்ன உடனே அந்த ஜெய்னப் வந்து செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இதுக்கு விளக்கம் கேட்கணும் அப்படின்னு போய் ஜெய்னப் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கன்றாங்க. எந்த ஜெய்னப், ஐயனுக்கு எந்த ஜெய்னப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜெய்னப் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டவன வர சொல்லுங்க. என்ன மேட்டுனவன, நான் கொஞ்சம் அல்லாஹ் எனக்கு வசதி தந்திருக்கிறான், என் கணவருக்கு ஒரு வசதியுமே இல்லை, நான் என்னுடைய வசதி என் கணவருக்காக நான் கொடுக்குறேன். என்கிட்ட உள்ள சொத்துல இருந்து இந்தாங்க, இந்த மாசம் 1000 ரூபாய் வச்சுக்கிறேன், இந்த மாசம் 2000 ரூபாய் வச்சுக்கிறேன் என்று என்ன செய்யறேன், அந்த மாதிரி வேலை ஆக்கி வச்சிருக்கேன் அந்த காலத்திலேயே. அப்படி நான் கொடுக்கிறேன். இதுக்கு எனக்கு ஏதாச்சும் கூலி கிடைக்குமா, நீங்க தர்மம் சொல்றீங்க. அவனுக்கு இவனுக்கு கொடுக்கறத விட ஏன் புருஷனை வக்கு இல்லாம இருக்கிறாரு, அவரே பிச்சை இருக்கிறார், நான் என்ன பண்றது, அவர் நல்ல வசதி இல்லாம ஆகிவிட்டானே. அப்ப எனக்கு வசதி எல்லாம் தந்திருக்கலாம். வசதினா என்ன, தாய் தகப்பன் எல்லாம் எழுதிருப்பாங்க, சொத்து பத்திரம் எழுதி வச்சிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வசதி, ஏதோ ஒரு வகையில் வசதியா இருக்கிறாங்க. அப்ப அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் லஹா அஜ்ரானி, 2 கூலி, மற்றவங்களுக்கு 1 கூலி தான், உனக்கு எத்தனை கூலி இருக்கு, 2 கூலி. உன்னை அஜ்ருல் கராபத்தி, அஜ்ருல் சதகத்தி, உன்னு உறவினரை அனுசரித்த கூலி, சொந்தத்தை அனுசரிக்கிறீங்கள அதுக்கு ஒரு கூலி, தர்மம் செஞ்ச கூலி சேர்த்து கிடைக்குங்கிறாங்க. இதுதான் எல்லா கூலி தரணும். ஒரு மனைவி தன்னுடைய புருஷனுக்கு ஒரு கஷ்டமான நேரத்தில் உதவுறதுக்கு எல்லா கூலி தரணுமா? இது எல்லாரும் செய்யறாங்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் செய்யறாங்களே, இஸ்லாமே இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள் செய்யறாங்க, மாற்று மாத்துக்காரங்க செய்யறாங்க. புருஷனுக்காக வேண்டி தாலியை தவிர அம்பட்டையும் கலந்து கொடுக்கக்கூடிய பெண்களை நீங்க சர்வசாதாரணமா பார்க்கறீங்க, உங்களுடைய இயல்புல உள்ளது. இதுக்காக வேண்டி எல்லாம் இது கூலி தரணும். அளவற்ற அருளாளனா இருக்கிறதுனால தர்றான், செயலுக்கு அவனான் தர்றேன். இது சாதனை. அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய வணக்கத்தை புரிந்துவிட்டாய். என்ன வணக்கம் இது, உன் புருஷனை நீங்க கவனிச்சு அல்லாவுக்கு என்னங்கிற, அல்லாவுக்கு ஒரு 4 ரகாத் தொழுதா அதுக்கு ஏதோ சொர்க்கம் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். நீ உன் புருஷனை நீங்க கவனிச்சதுக்காக வேண்டி அல்லாஹ் கூலி தரணும். புருஷன் பொண்டாட்டியை கவனிச்சாலும் கூலி, பொண்டாட்டி புருஷன் கவனிச்சாலும் கூலி. பாருங்க, புருஷன் பொண்டாட்டிக்கு கவலை உணவு கொடுத்து அதுக்கு கூலிங்கிறாங்க. பொண்டாட்டிக்காரி புருஷனுக்கு வசதி இருக்கிறதுனால அவன் ஏதாவது ஹெல்ப் பண்ணான்னு சொன்னா அதுக்கு டபுள் கூலிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு 2 கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற புகாரில 1466வது ஹதீஸ்ல அதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பெத்த பிள்ளைக்கு செலவு செய்வது கூட தர்மமாவுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உம்மு சலமா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த உம்மு சலமாங்கிறவங்க வந்து ஏற்கனவே அபூ சலமாங்கிறவருக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தாங்க. அபூ சலமாவுடைய மனைவியா இருந்தாங்க. அபூ சலமா இறந்து போயிட்டாரு. அபூ சலமா இறந்தவங்க அவங்களுக்கு சலமான்னு ஒரு புள்ள, சலமான்னு புள்ள இருந்ததுனால அபூ சலமான்னு பேரு. சலமாவுடைய பாப்பா, சலமாவுடைய உம்மா. உம்மு சலமான்னு சொன்னா சலமா என்பவருடைய அம்மான்னு அர்த்தம், அபூ சலமான்னு சொன்னா சலமாவுடைய அத்தான்னு அர்த்தம். இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தை சலமா. இந்த சலமாங்கிற குழந்தையினால இவங்களுக்கு பேர் உம்மு சலமான்னு பேரு, அவருக்கு பேர் அபூ சலமான்னு பேரு. இயற்கையான பேர் என்னன்னு மறந்து போச்சு வரலாற்றுல. உம்மு சலமாண்டா தான் தெரியும், அபூ சலமாண்டா தான் தெரியும். பிள்ளைகளால் அவங்க அறியப்பட்டாங்க. அப்ப அபூ சலமா இறந்து போன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா உம்மு சலமாவை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்ப உம்மு சலமாவுக்கு அந்த முதல் புருஷன் மூலமா பிறந்த அந்த குழந்தை இருக்குது, சலமாங்கிற குழந்தை இருக்கிறது. அப்ப அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அபூ சலமா வழியாக எனக்கு பிள்ளைகள் இருக்குது, நான் உங்களுக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன், நீங்க எனக்கு செலவு கொண்டு தர்றதில்ல, என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்குறேன். எனக்குள்ளதான இருந்தாலும் வேற கணவர் மூலமா பிறந்தாலும் அது என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் செலவழித்தால் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்குமா?
ஒரு ஏழை பாலைக்கு கொடுக்குற தர்மம், அதுக்குன்னு அல்ல 1க்கு 10 1க்கு 700 தரப்போறானே, அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கிடைக்குமா? இல்லைன்னா நான் எப்படி தர்மம் செய்ய முடியும்? நீங்க தர என் பிள்ளைகளுக்கு தான் சரியா இருக்குது, என் பிள்ளைகளுக்கு நான் செலவு செஞ்சா அதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவங்க மனைவி உம்மு ஸலமா கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்ஃபிகி அலைஹிம், அவங்களுக்கு நீ செலவு செய்யும், உன் பிள்ளைகளுக்கு செலவு. அபூ ஸலமா அவனுடைய முதல் கணவர் வழியாக பிறந்த பிள்ளைகளுக்கு செலவு செய்யி, ஃபலக்கி அஜ்ருமா அன்ஃபகி அலைஹிம், அவங்களுக்கு செலவு செஞ்சதற்கான கூலி அல்லாஹ் தருவான் உனக்கு இருக்குது. அப்ப ஒரு மனுஷன் ஒரு ஆம்பளை அவன் பிள்ளைக்கு செலவு செஞ்சா அதுக்கு அல்லாஹ் கூலி தர்றான், ஒரு ஆம்பளை பொண்டாட்டிக்கு செலவு செஞ்சா அதுக்கு கூலி தர்றான், ஒரு பொம்பளை புருஷனுக்கு செலவு செஞ்சா கூலி தர்றான், ஒரு பொம்பளை கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணும்னு சொன்னா அதுக்கு கூலி தர்றான். இதுக்கு ஏன் கூலி தரணும்? இது இருக்கதானே, இதெல்லாம் செய்யக்கூடிய காரியம் தானே, அல்லாஹ்வை நம்பாதவனு செய்வானே, இந்த காரியத்துக்கு அல்லாஹ் கூலி தர்றான என்ன காரணம்னு கேட்டா, அவன் நம்ம அமல்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போவையெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம செயல்களுக்கு மார்க் போட்டோம்னு சொன்னா ஒருத்தன் பாஸ் ஆக மாட்டோம், கரெக்டா போட்டான். அல்லாஹ் உனக்கு என்னென்ன தந்திருக்கிறானோ, உனக்கு 1 கோடி வந்திருப்பான், நீ அல்லாஹ்வுக்கு செய்யற நன்றி கடன் எவ்வளவு இருக்கும்னா 1 பைசா தான் இருக்கும். கணக்கு பண்ண உனக்கு தந்தது 1 கோடி மதிப்புடையது என்று சொன்னால், நம்ம செய்யற இந்த தொழுகை நோம்பு அவ்வளவு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 10 பைசா கூட தராது, அவ்வளவு நம்ம செஞ்சுக்கணும், பத்தாது. அப்ப இவங்களுக்கு எவனும் தர மாட்டானே, எல்லாம் நரகத்துக்கு போயிடுவான். நம்ம 1 கோடிக்கு செஞ்சிருக்கிறோம், இவன் நமக்கு செய்யற தொழுகை நோம்பெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 10 பைசா கூட வரமாட்டேங்குது. நன்றி கடன் 10 எல்லாத்தையும் நரகத்துக்குள்ள போறதுன்னு அல்லாஹ் என்ன பண்றான்? கருணையா நீ திங்கிறதுக்கு கூலி, ஒம்மண்டாடி கொடுத்தா கூலி, இல்ல அதெல்லாம் மார்க் போடுறோம். சும்மாச்சு போடுறது, படிப்புக்கு மார்க் போடாட்டாலும் அந்த பர்சனாலிட்டி போடுவாங்க இல்லையா, சில பள்ளிக்கூடங்கள்ல படிப்புக்கு மார்க் இல்லாட்டாலும் ஒழுங்கு அட்டன் பண்ணா தூங்குறதுதான் கரெக்டா தான் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கு அட்டன் பண்றது மார்க் போடுவாங்க இல்லையா. ஸ்போர்ட்ஸ்ல விளையாண்டான், ஸ்போர்ட்ஸுக்கு படிப்பு என்ன இருக்குது அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா. அதாவது ஒரு சம்பந்தம் இருக்குது. இணையனோட ஆண்டு கேட்டா சொந்த சுயநலத்துக்கு செய்யற காரியத்துக்கு மார்க் போடுறாங்க. இந்த போ உனக்கு நீ நரகத்தான் போக போற, நான் கிஃப்ட் பண்றப்போ இதுக்கு பரிசு அதுக்கு பரிசு அதுக்கு பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு 33 ஒண்ணா நிப்பாட்டுறாங்க. இல்லைன்னா 2 மார்க் கூட கிடைக்காது. அல்லாஹ் நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்காக வேண்டி இதையெல்லாம் கணக்குல இருக்கிறான்னு சொன்னா இது எங்க போய் சொல்றது? இது புகாரில 1400, அதாவது உம்மு ஸலமாவுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸ் 1467, 5369 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்ய. இதெல்லாம் விட்டுருங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு புரியணுமா? ஒரு மனுஷன் ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க இல்லற வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. சோறு கொடுக்கறதுல ஒரு தர்மம் ஒன்று இருக்கு. இங்க என்ன தர்மம் ஒன்று இருக்குது? 2 பேருமே அவர்களுடைய உடல் சுகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். இதுக்கு அல்லாஹ் ஏன் கூலி வரணும்? உன் தேவைக்கு நீ பண்ண நான் எல்லாம் கூலி வரணும்? 2 பேருக்கு தேவை பண்ணிக்கிட்டீங்க, நான் தரணுமான்னு கேட்கணுமா இல்லையா? அவன் கேட்க மாட்டேங்கிறான், அதுக்கு தருவேங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு புலோய் அஹதிக்கும் சதகா, நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கும் நன்மை இருக்கிறது. இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு நன்மை இருக்கிறது. அவன் தருவாங்கிறாங்க. சஹாபாக்களுக்கு நம்ப இல்லை, ஏன்னா அளவற்ற அருளாளர்கள் ஆரம்ப பதியாக கட்டம். அவங்க என்ன கேட்கிறாங்க? இதுக்கு கூலி தரணும், இது எதுக்கு கூலி தரணும் கேட்கிறாங்க. அவங்களே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அகதுமா சகவத்தது, அவன் ஆசைக்காக வேண்டிய அந்த காரியத்தை பண்றான், ஒரு கூலி அஜுன் அதுக்கு கூலி கிடைக்கணுமோ? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவன் தேவைக்கு அவன் பண்ணிக்கிறாங்கிறது அதுக்கே கூலி கொடுக்கணும். இவன் என்ன அல்லாஹ்வுக்கு பண்ணிவிட்டான், இவன் என்ன அடுத்தாளுக்கு பண்ணிவிட்டான், அவன் தேவை அவன் தேவை, 2 பேரும் சொந்த தேவைக்காக வேண்டி ஒரு காரியம் செய்யும்போது அது கூலி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் நம்ப முடியாம, இதுக்கு எப்படி அல்லாஹ் கூலி வருவான், நீ என்ன சொல்றீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قال ارايتم لو وضعها في حرام اكان عليه فيها وزر, இந்த உடல் சுகத்தை தப்பான வழியிலே அவன் அனுபவித்தால் அவள் அனுபவித்தால் அதுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா கேட்கிறாங்க. தப்பான வழியில இவ்வளோ அவனோ அந்த சுகத்தை பெற விரும்பினார்களே ஆனால் அவர்களுக்கு தண்டனை உண்டா இல்லையான்னு கேட்கிறாங்க. ஆமா தண்டனை உண்டு. அப்ப தப்புக்கு போகாம இருந்தால் அதுதான் கூலி. கூலி இருக்குன்னு கேட்டா அவன் தேவைக்காக கூலி இல்ல, நான் சொன்ன முறையோடு நின்றுக்கிறான்ல, வேற எங்கேயாவது போகலாம், தடம் மாறலாம், விபச்சாரம் செய்யலாம், வேறு எத்தனை வழிமுறைகள் அந்த உடல் சுகத்தை தேடலாம். தேட வாசல்கள் திறந்து இருக்கிற உலகம் முழுசு முடியாது. என் இறைவனை தடுத்திருக்கிறான், இறைவன் அனுமதிச்ச வழியில் மாற்றலாம், நான் அதை அடைவேன் சொல்லி நிற்கிறான் பாருங்க. அந்த உணர்வுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ஆம்பளைக்கும் கொடுக்கணும், பொம்பளைக்கும் கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹ். இதை விட அருள் என்ன இருக்கு முஸ்லீம்ல?
1674வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப ஒரு மனிதன் சொந்த ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு கூட அல்லாஹ் கூலி கொடுத்துக்கலாம். கூலி நம்ப முடியலங்க. அதனாலதாங்க நம்ம கொஞ்சம் பேரை சொர்க்கத்துக்கு போகிறோம். இல்லைன்னா பொருத்தம் தேர மாட்டேங்குது. இருக்கலாம் எல்லாம் மார்க் போடலன்னு வைங்க, கரெக்டா தொழில் இவ்வளவு நோம்பு போடணும்னு போட்டு எடுத்தாங்கன்னா ஒண்ணும் தராது. நம்ம என்ன கொடுக்குறோம் இருந்துட்டு அவ்வளவு கணக்கில் இருந்து எல்லாத்தையும் அதுல பார்த்து முடிக்கிறோம். என்ன கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது.